செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, உலகத்தை, இஸ்லாமிய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று சுமாராக 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். 24 கோடி இந்தோனேஷியாவிலே, 23 கோடி பாகிஸ்தானிலே, 20 கோடி இந்தியாவிலே என்று இந்த சனத்தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. இன்ஷா அல்லாஹ் 2050ஆம் ஆண்டு ஆகின்ற நேரத்திலே உலகத்திலே முதலாவது பெரும்பான்மையினராக, கிறிஸ்தவர்களையும் மிகைத்தவர்களாக முஸ்லிம்களுடைய சனத்தொகை அமையும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. சுமாராக 52 முஸ்லிம் நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சனத்தொகை, அதிகமான அரசாங்கங்கள், அதிகமான வளங்கள், எல்லா வகையான வாய்ப்புகளும் இருந்தும் கூட உலகத்திலே முஸ்லிம் சமூகம் இன்று ஏனைய சமூகத்தவர்களால் பந்தாடப்படுகின்ற, மிகவும் இழிவாக நோக்கப்படுகின்ற, எல்லா வகையான சதிகளுக்கும் உட்படுகின்ற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்றாடம் உலகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். உலகத்திலே மிகவும் பெருமதி குறைந்த ஒரு இரத்தம் இருக்குமாக இருந்தால் அவர் முஸ்லிமுடைய இரத்தமாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் இந்த வெள்ளத்திலே மிதந்து போகின்ற சருகுகளாக நீங்கள் இருப்பீர்கள், ரபிஷுகளாக, ஸ்கம்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா, நாங்கள் மைனாரிட்டியாக இருப்போமா என்று கேட்ட பொழுது, இல்லை, நீங்கள் பெரும்பான்மையினராக இருப்பீர்கள். ஆனாலும் அதற்கான காரணம் என்ன? பெரும்பான்மையினராக இருந்தும் கூட பெருமதியற்றவர்களாக, எந்த விதமான மதிப்பு மற்றவர்களாக இருப்பீர்கள். அதாவது எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களை பற்றிய அச்சம் எடுபட்டு போய்விடும். நீங்கள் வஹன் எனப்படக்கூடிய பலவீனத்துக்கு உள்ளாகி இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, இதற்கான காரணம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். 2 விதமான காரணங்கள். நீங்கள் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், நீங்கள் இந்த உலகத்தை மிக அதிகமாக நேசிப்பீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இறப்பதை, மௌத்தாகுவதை, தியாகம் செய்வதை நீங்கள் வெறுப்பீர்கள். அந்த 2 காரணங்களும் தான் நீங்கள் உலகத்திலே பெருமதியற்றவர்களாக மாறுவதற்கு, ஏனைய சமூகத்தவர்களுடைய உள்ளத்திலே இவ்வாறு இழிவான ஒரு நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்று அப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான காரணம் எமது சமுதாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய அருளினால் எல்லா வகையிலும் தலையிலிருந்து கௌரவமாக இந்த உலகத்தையே வழிநடாத்துவதற்கான எல்லா தகுதிகளும் எங்களிடத்திலே இருக்கின்றன. ஆனால் நாங்கள் சுமாராக பல வருடங்களாக, நூற்றுக்கணக்கான வருடங்களாக தற்போதைய இந்த உலகத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் எமது சமுதாயத்தினுடைய தனி மனிதர்களை, இண்டிவிஜுவல்ஸ்களை, பர்சனாலிட்டி உள்ளவர்களாக, இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற பேலன்ஸ் பர்சனாலிட்டி உள்ளவர்களாக நாங்கள் உருவாக்க தவறியதனுடைய அந்த விளைவுகளை நாங்கள் இன்று அனுபவிக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தை வழிநடாத்துகின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அமைப்புகளுடைய பிரதானிகளாக இருக்கலாம், முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், அவர்கள் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற தராதரத்திலே இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, கன்சியூமிங் சொசைட்டியாக இருக்கிறது. மற்றவர்கள் உற்பத்தி செய்து தர வேண்டும், நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம். மாடர்ன் டெக்னாலஜி, சயின்ஸ் என்பது எங்களிடத்திலே கிடையவே கிடையாது என்ற அளவுக்கு நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். ஈமானுடைய விஷயத்திலே மிக மிக பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அற்பமான உலக லாபங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே யார் அதிகமான
நொபேல் பரிசுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த போட்டா போட்டியிலே நாங்கள் இணைந்து கொள்ள தயாராக இல்லை. எமக்கிடையிலே நாங்கள் பிரிந்து பிளவுபட்டு எத்தனையோ வகையான அமைப்புகளாக, எத்தனையோ வகையான கோத்திரங்களாக, நாடுகளாக பிளவுபட்டவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே குவான்டிட்டி முக்கியமானது அல்ல, குவாலிட்டி தான் முக்கியமானது. எத்தனை தலைகள் இருக்கிறது என்பதனை வைத்து முஸ்லிம் சமூகத்தினுடைய பலம் தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்த தலைகளுக்குள் இருக்கின்ற அந்த மைண்ட் செட் என்ன, அந்த தலைகளுக்குள் இருக்கின்ற அந்த சிந்தனை என்ன, கொள்கை என்ன, அந்த சமுதாயத்தினுடைய அந்த போக்கு என்ன என்பதனை வைத்துத்தான் உலகத்திலே அதனுடைய கௌரவமும் கண்ணியமும் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கீ ஒப்பீனியன் லீடர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்திலே முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற, கருத்துருவாக்கம் செய்கின்ற, முக்கியமான பொறுப்புகளை வகிப்பவர்களிடத்திலே பெரும்பாலும் இஸ்லாமிய சிந்தனை என்பது, தூரநோக்கு என்பது கிடையாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 200 கோடி இருக்கின்றோம், 52 நாடுகள் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. நாம் எத்தனை பேரை உருவாக்கினோம், எத்தனை வருஷம் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கின்றான் என்பது முக்கியம் அல்ல, அவன் உலகத்திலே எதனை சாதித்தான் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற ஒரு அறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சஹாபாக்களை, தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ட்ரீம்ஸ்களை, கனவுகளை சொல்லுங்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி சொல்லுகிறார், இந்த முழு அறையும் தங்கத்தினால் நிறைந்ததாக இருந்தால் நான் அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வேன் என்று. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு சஹாபி சொல்லுகிறார், இந்த முழு அறையும் தங்கத்தினால், வைடூரியத்தினால், மாணிக்கத்தினால் நிறைந்ததாக இருந்தால் நான் அதனை அப்படியே எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வேனே என்று. அந்த நேரத்தில் அதனையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நான் விரும்புவது என்னவென்றால் இந்த முழு அறையிலும் முஆத் இப்னு ஜபல், அதே போன்று முக்கியமான சஹாபாக்களான அபூ உபைதா, சாலிம் மௌலா போன்றவர்களால் இந்த அறை நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தங்கமோ, வெள்ளியோ, பணமோ, சொத்துக்களோ, செல்வங்களோ இந்த அறையில் இருப்பதனை விடவும் நான் எதிர்பார்க்கின்ற சமுதாயத்திலே தாக்கம் விளைவிக்கின்ற நல்ல பர்சனாலிட்டிஸ், நல்ல தரமானவர்கள், நல்ல ப்ரொஃபஷனல், இஸ்லாமிய சிந்தனையை தங்களுடைய மூளைக்குள் சுமந்தவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி உழைப்பவர்கள், இஸ்லாம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று புரிந்த சாதனை வீரர்களால் இந்த முழு அறையும் எங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்ததாக சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள். நாம் அப்படிப்பட்ட தனிமனிதர்களை உருவாக்குவதற்கு, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை உருவாக்குவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது இருக்கின்ற இந்த ஜெனரேஷன் போய்விட்டால் அடுத்த லேயர் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு கல்வியிலே ஆர்வம் இருக்கிறதா, பண்பாடு இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா? மோட்டார் பைக்குகளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுற்றி சிதறி போய் வபாத்தாகின்ற பல சிறுவர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? ஹேண்ட்போனிலே தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்ற, காதலிக்கின்ற, சினிமா பார்க்கின்ற, பாடல்களை கேட்டுக்கொண்டே தமது இரவு தூக்கத்தை கழிக்கின்ற உதவா கலைகளான பல சமுதாயங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்த கட்ட தலைவர்கள் யார்? அடுத்த கட்டமாக இந்த இஸ்லாமிய உலகத்தை வழிநடாத்துபவர்கள் யார்? இந்த நிறுவனங்களுக்கு தலைமை வகிப்பவர்கள் யார்? அவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இப்போது இருக்கின்ற பெரும்பாலான தலைமைகள் இந்த நிலைக்கு 100 வருஷங்களுக்கு முன்னால் தயார்படுத்தப்படாததனுடைய அந்த விளைவுகளைத்தான் நாங்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சமுதாயம் தலையிலிருந்து வாழ வேண்டுமாக இருந்தால், நல்ல நாகரிகத்தோடு வாழ வேண்டுமாக இருந்தால், ஏனைய சமுதாயங்களுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய உருப்படியான சமுதாயமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற தனி மனிதர்கள், அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அடுத்த லேயர் சரியான முறையிலே தயார் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் புரோஏக்டிவாக சிந்திக்கின்ற நிலை மிக குறைவாக இருக்கிறது. ரியாக்டிவாகத்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் எப்போதும் இமோஷனலாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் ரேஷனலாக சிந்திக்கின்ற அந்த தன்மை மிகவும் குறைந்துவிட்டது. எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற அடுத்த பரம்பரையாக வரையறுப்பவர்கள் என்று வருகின்றவர்களை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் நான் ஏற்கனவே சொன்னது போன்று எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது முக்கியமல்ல. சில நேரங்களில் 70-80 வயதிலே அவர் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய சிந்தனை 7 வயது சிறுவனுடைய சிந்தனையாக இருக்கும். மட்டரகமாக யோசித்துக் கொண்டிருப்பார். வாழ்க்கையின் இலட்சியம் குடிப்பதும் சாப்பிடுவதும் அனுபவிப்பதும் தான் என்று அவருக்கு இருக்கும். அவருக்கு ஒரு தூர நோக்கு கடப்பட மாட்டார். ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டுகின்றார், மனிதனே, நீ இந்த உலகத்திலே ஒரு இலட்சியத்தோடு வாழ வேண்டும், ஒரு கொள்கையோடு வாழ வேண்டும். நீ ஒரு கொள்கையோடு, ஒரு லட்சியத்தோடு, ஒரு சிந்தனைக்காக நீ வாழ்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் எப்போது ஆரம்பித்ததோ அன்றுதான் உனது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த யூனிவர்ஸ் எப்போது முடிவடைகிறதோ அன்று உன்னுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனால் நீ உனக்காக வேண்டி மாத்திரம், உன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி என்று மாத்திரம் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நீ எப்போது பிறந்தாயோ அன்று உனது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நீ எப்போது இறக்கிறாயோ அன்றோடு உனது வாழ்க்கை முடிவடைகிறது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும், இந்த உலகத்திலே ஏன் பிறந்திருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா எங்களிடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறார்? வெறுமனே அனுபவிப்பதும், குடிப்பதும், ஜொலி பண்ணுவதும், என்ஜாய் பண்ணுவதும், கண்டினியூ பண்ணுவதும் மாத்திரம்தான் எங்களோட வாழ்க்கையை. நாம் இந்த உலகத்துக்கு எதனை கொடுத்திருக்கின்றோம்? எங்களால் இந்த உலகம் அடைந்த பயன் என்ன? இப்போது இருக்கின்ற இந்த விரிவான நிலைக்கு காரணம் என்ன? நாம் எமது சமுதாயத்திலே உருப்படியான தலைவர்களை உருவாக்காமல் விட்டது ஒரு பெரிய குறைபாடு என்பதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் சஹாபாக்களை பார்க்கின்றோம். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 11 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 11 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். 22 வயதாகின்ற சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அல் குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், 22 வயது என்றால் அந்த இளைஞருடைய பொறுப்பு என்ன, கரம் என்ன என்று யோசித்து பாருங்கள். முழு அல் குர்ஆனையும் தொகுக்கின்ற பொறுப்பு. ஹாஃபிதுல் குர்ஆன், முஃப்தி மதீனா, மதீனாவினுடைய முஃப்தியாக இருந்தார்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் உலகத்திலே வெறுமனே வாழ்ந்தது சுமாராக 54 வயது மாத்திரம்தான். இன்றும் கூட நாம் ஓதக்கூடிய அல் குர்ஆனை திரட்டுகின்ற மிகப்பெரிய பொறுப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஹாஃபிஸ், காரி அல் குர்ஆன் மாத்திரமல்ல, ஒரு முஃப்தி. 54 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எவ்வளவு பெரிய தடயம், எவ்வளவு பெரிய கண்ட்ரிபியூஷன், எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம், எவ்வளவு பெரிய ஒரு அதிர்வை உலகத்திலே உண்டு பண்ணி போனார்கள் என்று சிந்தித்து பார்த்தோம். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவுஸ் என்ற கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் 37 வருஷங்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 30 வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஹந்தக் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஹந்தக் யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதாகிறார்கள். 7 வயது மாத்திரம் தான் இஸ்லாத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய பங்களிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான உடனே சொன்னார்கள், மலக்குமார்கள் கூட அவருடைய வஃபாத்துக்காக வேண்டி நற்சோபனம் சொன்னார்கள். மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷும் அதன் மூலமாக நடுங்கியது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், 37 வயதிலே வஃபாத்தாகிறார்கள். 7 வயது தான் இஸ்லாத்துக்காக வேண்டி உழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் கூட நடுங்கக்கூடிய அளவுக்கான அதிர்வு கூடிய ஒரு வாழ்க்கை, பங்களிப்பு செய்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு சருகாக வாழக்கூடாது. நான் இந்த உலகத்திலே ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும். நான் உண்டேன், குடித்தேன், அனுபவித்தேன் என்ற நிலை அல்ல. நாம் எமது சிறுவர்களை, எமது இளைஞர்களை 22 வயதிலே இருக்கின்ற, 11 வயதிலே இருக்கின்ற இன்றைய இந்த இளம் பரம்பரையை நாங்கள் எடுத்து பார்த்தால் நாங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பர்சனாலிட்டியை உருவாக்குவதற்கு ஸ்பிரிச்சுவலி, அதே நேரம் பிசிக்கலி, அவர்கள் அதாவது அகாடமிக்கலி என்று நாங்கள் பார்க்கிறோம், மொரலி என்று வாழ்கின்ற பொழுது இந்த 4 விஷயங்களிலும் அவர்களை ஒரு வெல் பேலன்ஸ் பர்சனாலிட்டியாக உருவாக்குவதற்கு நானும் நீங்கள் எந்த அளவு தூரம்
பணம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்காக வேண்டி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்காக வேண்டி பிளான் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரோமர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தளபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். 18 வயது மாத்திரமே. சுப்ஹானல்லாஹ், இன்று 80 வயதை கடந்தும் கூட அந்த உணர்வு இல்லாதவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு சஹாபி 18 வயதிலே நியமிக்கப்படுகிறார்கள். முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே சிந்து பிரதேசத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வயது 17 மாத்திரம்தான் இருந்தது. இதெல்லாம் வரலாறு. முஸ்லிம் சமூகத்திலே இருந்த ஆளுமை கொண்ட இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக பெரும் பங்களிப்பு செய்த இளைஞர்கள். இவர்களுடைய தர்பியத் எப்படி இருந்திருக்கும், இவர்கள் எவ்வளவு புடம் போடப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமூக அமைப்பிலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் கிடைத்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் 36 வயதிலே வஃபாத்தாகிறார். இன்று முழு இந்தியாவும் இஸ்லாமாக இருக்கிறது என்றால் அந்த 17 வயது இளைஞருக்கு அந்த நன்மை கிடைக்குமே என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 15 வயதிலேயே ஃபத்வா கொடுத்து ஆரம்பிக்கின்றார்கள். 54 வருஷங்கள் மாத்திரமே உலகத்திலே வாழ்ந்தார்கள். நாம் எல்லோரும் ஷாஃபிஈ மذஹப் என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே பெரும்பாலானவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு மذஹபினுடைய ஸ்தாபகர் உலகத்திலே 80, 85, 90, 100 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஃபத்வா கொடுத்தது 15 வயதிலே, வஃபாத் ஆகிறார்கள் 54 வயதிலே. அவர்களுடைய மாணவன் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 45 வருடங்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். இன்றும் கூட அவர்களுடைய நூல்கள் ஷாஃபிஈ மذஹபினுடைய மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுகின்றன. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5வது மிகப்பெரிய ஹலீஃபா என்று புகழப்படக்கூடிய மிகவும் நீதியான ஆட்சியை மேற்கொண்ட ஒருவர் 40 வயதுகள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடல் வயது என்பது வேறு, உள வயது என்பது வேறு. உள வயது கொஞ்சமாக இருந்தாலும், உடல் வயது கொஞ்சமாக இருந்தாலும், உள வயது என்பது மனிதனுடைய உள்ளத்தினுடைய வயது என்பது தரமானதாக இருக்க வேண்டும். எனவேதான் முன்னை நாள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து. அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும், ஒரு ஹிஸ்டரியாக இருக்க வேண்டும். வெறுமனே நீ பிறந்தாய் அன்றைய தினம் ஒரு சாதாரண ஒரு நாள் தான். நீ இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது மக்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும், உனக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், உன்னால் பங்களிப்பு பெற்றவர்கள் உனக்காக வேண்டி கதையை அழ வேண்டும், நீ அந்த அளவுக்கு உலகத்திலே பங்களிப்பு செய்திருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும். இந்த நாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். இன்றும் நாங்கள் துஆ செய்கின்றோம். சர் ராஷித் ஃபரீத் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்க வேண்டும், உயர்ந்த பதவிகளை கொடுக்க வேண்டும் என்று இன்றும் நாங்கள் துஆ செய்கின்றோம். ஏன் நாங்கள் டிபி ஜாயாவுக்காக வேண்டி, அறிஞர் சித்திலம்பைக்காக வேண்டி, டாக்டர் பதீக்காக வேண்டி ஏன் நாங்கள் இன்றும் துஆ செய்கின்றோம்? தங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல, தூர நோக்கு கொண்டவர்கள். இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி தான் எங்களுடைய எழுச்சி, இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி எங்களுடைய வீழ்ச்சி. இந்த சமுதாயத்தில் எனக்கு இருக்கின்ற அரசியல் பலம், எனக்கு இருக்கின்ற அறிவு, எனக்கு இருக்கின்ற சேர் பட்டம், எனக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி நான் பயன்படுத்துவேன் என்ற அந்த உணர்வு. சில நேரங்களில் அவர்களிடத்திலே சில மனித பலவீனங்கள் காணப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் நாளை மறுமையிலே அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சென்று இந்த சமுதாயத்தினுடைய இந்த எழுச்சிக்காக வேண்டி நான் இவற்றையெல்லாம் செய்திருக்கின்றேனே என்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்ஹாஜ் நவீன் ஹாஜியார் அவர்கள் இந்த நாட்டிலே செய்திருக்கின்ற பங்களிப்பை நீங்கள் அறிவீர்கள். வாக்குச்சி மரிக்கார் அவர்கள் இந்த நாட்டிலே செய்திருக்கின்ற பங்களிப்பை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லோரும் கடன் பதித்து சென்றிருக்கிறார்கள். சில நேரம் அவர்களுடைய கல்வி அடைவுகள் குறைவாக இருந்திருக்கலாம். தங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள், தங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தமது பணத்தை, தமது அதிகாரத்தை, தமது டேலண்டை, தமது ஸ்கில்ஸை அவர்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் நாம் இப்போதிருந்தே விழித்துக் கொள்ள வேண்டும், நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் மிகவும் தூரம் போய்விட்டோம். உலகத்திலே பலவீனர்களாக இருப்பதற்கு காரணம் ஒரு லட்சியம் உள்ள ஒரு சமூகமாக நாங்கள் இல்லாமல் இருக்கிறோம்.
ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை இந்த உலகத்திலே ஒரு ஹலீஃபாவாக படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இபாதத் செய்ய படைத்திருக்கின்றான். இமாரத் எனப்படுகின்ற வளப்படுத்துகின்ற அந்த பணியை செய்வதற்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் துஆ செய்து அனுப்ப வேண்டும். கியாமத்திலே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே வெற்றி அடைவது யார் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய கபருக்கும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றோம். ஒரு மனிதனுக்காக வேண்டி துஆ செய்கின்ற பிள்ளை, அவன் இந்த உலகத்திலே விட்டு சென்ற சதகத்துல் ஜாரியா, 3வது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பல்வேறுபட்ட பாடசாலைகளை கட்டிக் கொடுத்தவர்கள் புத்திசாலிகள், மதரசாக்களை கட்டிக் கொடுத்தவர்கள் புத்திசாலிகள், அதே போன்று வைத்தியசாலைகளாக இருக்கலாம், அல்லது லைப்ரரிகளாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்தின் எழுச்சிக்காக செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சதமாக இருக்கலாம். அவர்கள் நாளை மறுமை வரைக்கும் கபரிலே இருந்து கொண்டு அதனுடைய பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த எதிர்காலத்து பரம்பரையை உருவாக்குவதற்கு இப்போதிருந்தே நாங்கள் தயாராக வேண்டும். முதலாவது வீட்டு சூழலை இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டும். தற்போது பாருங்கள், இளைஞர்களும் யுவதிகளும் எவ்வளவு மோசமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது அவர்களுக்கு வெறுப்புக்குரியதாக மாறி இருக்கிறது. இவ்வளவுக்கும் ரப்புல் ஆலமீனுடைய தீன், அவருடைய உடையை பாருங்கள், அவருடைய தலைமையை கத்தரிக்கப்பட்டிருக்கின்ற விதத்தை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் துனியாவிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் வீட்டு சூழலை இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். நல்ல மைண்ட் செட் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு தாயும் தகப்பனும் பாடுபட வேண்டும். அது அவர்களுடைய அமானிதம். 2வது, பாடசாலைகள் இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரும் அதிபரும் அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும். அதே போன்று அஹதியாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். இஸ்லாமிய நிறுவனங்கள் தங்களுடைய பணிகளை சீரும் சிறப்புமாக செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்போதிருந்தே அதற்கான அஸ்திவாரத்தை போடாமல் நாங்கள் விட்டால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிடும். இருக்கின்ற நிலையை விடவும் மோசமான கட்டத்துக்கு நாங்கள் ஆகிவிடுவோம். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் விழித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் லைலிலே குறிப்பிடுகின்றான். வ அம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸன்யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பங்களிப்பு செய்தார்கள்? அவர் ஒரு பெரிய பணக்காரர். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரிலே ஒருவர், 10 பேரிலே பணக்காரர்கள். அவர்கள் செய்த கண்ட்ரிபியூஷன் என்ன? அவர்கள் ஏற்படுத்திய அந்த வைபரேஷன் என்ன? அவர்கள் எப்படிப்பட்ட அறிவை உண்டு பண்ணினார்கள்? அவர்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே இஸ்லாத்தை தழுவியிருந்த ஏழைகள், அனாதைகள், அடிமைகள் போன்றவர்களுக்கு தேவையான பணத்தை இறைத்து அவர்களை விடுதலை செய்வதற்கு, அவர்களை இஸ்லாத்திற்குள் நுழைப்பதற்கு, இஸ்லாத்திற்குள் நுழைத்து இது போன்ற வச்சிர தூண்களாக அவர்களை உருவாக்குவதற்கு தன்னுடைய பணத்தை அவர்கள் செலவு செய்தார்கள். யார் கொடுக்கின்றாரோ, யார் தக்குவாவோடு நடக்கின்றாரோ, அதே நேரத்தில் மறுமை நாளை அவர் நம்புகிறாரோ, அவருக்கு நாங்கள் மிகவும் இலகுவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இஸ்லாமிய உலகத்தின் நிலவரம் எப்படி போனாலும் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் தலையிலிருந்து கண்ணியமாக கௌரவமாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் கைகோர்த்து இதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அடுத்த கட்ட பரம்பரையை நல்ல இஸ்லாமிய உணர்வு உள்ளவர்களாக, சமூக உணர்வு உள்ளவர்களாக, தூர நோக்குள்ளவர்களாக உருவாக்குவதற்கான சக்தியையும் பலத்தையும் மனப்பாங்கையும் எங்களுக்கு தருவாயாக. நாம் யார் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பொறுப்புகள் அனைத்தையும் மிகவும் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து இஸ்லாமிய உலகத்தை விடுவித்து கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவாயாக. குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு நீ விடுவை கொடுப்பாயாக. மௌத்தாம் இந்த சந்தர்ப்பம்